பொம்பளை எப்ப பாரு போனுதே, போனு வீட்டுல ஒட்டடையா கிடைக்காத அடிச்சு விடுவோம்னு இருக்காளா, இல்ல ஒட்டடை கம்பதியா உடஞ்சு போச்சு புதுசா ஒண்ணு வாங்கிட்டு வந்து வீட்டுல போடுவோம்னு இருக்காளா. நம்ம எம்புடு துறத்துக்கிட்டே கஷ்டப்படுறது. ஒட்டடை கம்பு இல்லாம எக்கி எக்கி கையெல்லாம் வலிக்கி. சரி சரி அது கிடக்குது, அப்புறம் என்ன பண்றாப்ல? கஞ்சி ஊத்தாம 2 நாளைக்கு தான் போடு, அப்பத்தையும் சரிப்பட்டு வருவாப்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏன் மர்மாளே, யாரு போன்ல? என்னங்கடா போன் இந்த ஆட்ட ஆட்டி பார்த்துட்டே, ஆனா போன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அட லொல்ல பாத்தியா? இருங்கடே இந்த தேடி பாக்குறதே. என்னத்த தேடி பார்த்துட்டு இருக்கா? எத்தேக லொல்ல பாத்தியான்னு எட்டிலத்தே அதுவும் தேடி பார்த்துட்டே லொல்ல. வித்தாள கள்ளி விறகு எடுக்க போனாலாம், கத்தாள முள்ளு கொத்தோட குத்திருச்சான். அடுத்த தாட்டியும் முள்ளுக்கு போகும்போது செருப்பு போட்டு போக சொல்லுங்க தே, அப்பதான் முள்ளு குத்தாது. ஏடி மர்மாளே, என்னைய கண்டா அப்படி நடுங்குத. இப்ப நல்ல குளிர் விட்டு போச்சு அவனுக்கு. இரு உன் குளிர் இன்னைக்கு தெரிய வைக்கிறேன். இன்னைக்கு வரட்டுங்க மாவே, உன்னைய கட்டணம் இருக்கால அவன் வரட்டும். இன்னைக்கு 1 2 மாத்திடுறேன். என்ன ஒரு கொழுப்பு காலையில இருந்து பேசுறதுக்குள்ள நக்கல் நையாண்டிமா இருக்கு. வரட்டும் கட்டினவன் வரட்டும், உன்னைய என்ன வழி பண்றேன் பாரு. உன்னைய கட்டினவன் வந்தாத்தே உன்னைய வரட்டி விடுறதுக்கு வசதியா இருக்கும். நானா வரட்டி விட்டு அந்த கேள்வி கேட்பேனா? அவன் வரட்டும், 1க்கு 4 மூட்டி விட்டு உன்னைய இன்னைக்கே வீட்டை விட்டு தட்டுறேன். நீ இன்னும் பாரு அசராம நின்ற இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்க. என் மாவே வரட்டும் 1க்கு 4 சொல்லி கோழி மூட்டி விடுறனா இல்லையான்னு பாரு. உங்க மாய வந்தவனே கோழி மூட்டி வைப்பியல்ல, அப்ப எனக்கும் ஒரு கரண்டி வச்சிருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏடி மர்மாவளே, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நான் என் மாவே வந்தவனே உன்னைய 1க்கு 4 கோழி மூட்டி விடுறேன், உன்னைய போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமா கோழி கறி வச்ச மாதிரி எனக்கு ஒரு கரண்டி கொடுங்க எனக்கு இருக்கேன். இது இன்னைக்கு காலையில இருந்துச்சுனே ரொம்ப சலுப்பா இருந்துச்சு சமைக்கிறதுக்கே. அதே நேற்று போடுறதோட ஆக்கின சோறு கிடந்துச்சு, அதை பழசு ஓட்டுட்டே அப்படியே அதை தயிரை கலந்து வச்சிருக்கேன். நீங்க கோழி கறின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சா, அந்த பழைய தயிருக்கும் சோறுக்கும் அந்த கோழி கறிக்கும் சில்லுன்னு இருக்குமேண்டு ஒரு கரண்டி கேட்டேன். ஓஹோ மகாராணி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் பழச போட்டிருக்கியா? அதானே உனக்கு போன் பேசுறதுக்கும் போன் பாக்குறதுக்குமே டைம் பார்த்தாலே. சரி சரி சரி, இன்னைக்கு நடத்திட வேண்டியதே நாடகத்தை. இருடி இன்னைக்கு என் மயன்ட்ட உடனே உன்னைய போட்டு கொடுத்தேனா இன்னைக்கு சரியான சம்பவம் காத்துக்கிருக்கு. உனக்கு போன் பேசுறதுக்கு வாய் இருக்காது, வாயை உடச்சு போடுவியா என் மாவே. என்ன தலையை குடிச்சுக்கிட்டு ஏதோ முடங்கிட்டு இருக்கிய மகாராணி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை நிறைய கிடக்கு, நான் வாரேன். சின்ராசு, எப்ப சின்ராசு என்ன நேரமாவே வந்துருவியே, இன்னும் பசிக்கலையட தங்க? ஆமா வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது நம்ம வேலையை முடிச்சுட்டா வந்துடலாம் தான். அதே எல்லா வேலையும் படப்படன்னு பார்த்து முடிச்சுட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நீ சாப்பாடு எடுத்துட்டு வரல, பசி உயிர் போதுமா. உன் மருமவ என்ன சமைச்சிட்டாளா? சின்ராசு, உன் பொண்டாட்டி இன்ன வரைக்கும் உன் குழந்தை ஆட்டையும் உன் மாமி ஆட்டையும் வீட்டில் நடக்கிறதெல்லாம் புட்டு புட்டு வச்சுக்கிட்டு எதையாச்சும் பொறணி வீசிக்கிட்டே உக்காந்துருக்காட. அது நேற்று போட்ட பழசு கிடந்திருக்கும் போல நொந்து வை கிடக்க, அதை போட்டு வச்சிருக்கிறா. ஆமா சோறெல்லாம் ஒன்றும் ஆக்கலடா சின்ராசு. என்னம்மா சொல்றீங்க? நஞ்சு போன சாப்பாடு வச்சிருக்காளா? ஆமா சாமி, அப்படித்தான் பண்ணி வச்சிருக்கா குடும்பக்காரி. சரி நீ அப்படியே கோவத்தோட வந்து மூஞ்சி மோர வாயில உடச்சு விட்டுறாத சின்ராசு. பேச்சு 4 பேச்சு பேசி விட்டுரு. அம்மா வைங்க, நான் அவளை வந்து என்ன பேசிக்கிறேன், போன வைங்க. நீ மகாலே காலையே நீ நக்கலா விடுற நக்கலு. இன்னைக்கு வருவியா என் மாமே, உன் பல்ல கழட்டி கையில குடுப்பியான், அப்ப பாத்துக்கோ. சின்ராசு சரியான கோவத்துல வந்து பைக்கன் பட்டிட்டு வந்து உட்காந்துருக்கானே. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு வேடிக்கை. இன்னைக்கு போடுற போடுல துண்டக்கணும் துணிய கணான்னு அவ ஆத்தா விட்டுக்கு ஓடணுமாக்கா. சின்ன பொண்ணு சாப்பாடு போட்டு வா. என்னடி இது? நீ இந்த வெயில்ல களைச்சு போய் ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கியன்னா தயிரை ஊத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்தேனாக்கும். சோறு செய்ய வளைச்சு போய் பழைய சோறை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன சமாளிக்கிற? அதெல்லாம் என் பிள்ளைகிட்ட நடக்காது. இன்னைக்கு என் சின்ராசி என்ன ஆன போறேன் பாரு. ஏண்டி ₹1,00,000 கொடுத்தாலும் பழைய சோறு திங்க மாட்டேன்னு தெரியுமா என்ன? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் பழைய சோறு, கறி மீன் முட்டை திண்டு வளர்ந்தவன பழைய சொத்தை கொடுக்குறிய? இதெல்லாம் எவன் திம்மையா? சரி வேணா கொடுங்க. நீங்க பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ₹10 கொடுக்கலான்னு பார்த்தேன்.
என்னது தேனு மிட்டாய் வாங்கி சாப்பிட 10 ரூபா கொடுக்குறியா? தேன் மிட்டாய் என்ன சொன்ன? என்ன ரொம்ப பிடிக்குமாடி? இடி இதை முதலே சொல்லிருக்க கூடாதா? போய் 10 ரூபா எடுத்துட்டு வா. முதலே சொல்லிதான் 1 நிமிஷம் அந்த ஒரு சட்டி சாப்பாடு சாப்பிட்டுருப்பேனே. இந்த சாட்டு முடிச்சிடுறேன், வேமா போய் 10 ரூபா எடுத்துட்டு வா, நான் போய் தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட. அட கேன பையன் மவனே, ஏன்னா உன்ட்ட 10 ரூபா கூட இல்லாம இருக்க. தேன் மிட்டாய் சொன்னே வாய பேன பொழந்துக்கிட்டு அவட்ட தேன் மிட்டாய் வாங்க காசு விடும், நான் ஒரு சட்டி சோறையும் ஒருமிக்க திண்டுட்டு இருக்கானே வீசினவைய. அத்தே இவனெல்லாம் மவன் சொல்லி பெருமைப்பட்டு இருந்தான். இன்னைக்கு நல்லா மஞ்சள் குளிச்சுக்கிட்டாப்போ. சரி இன்னைக்கு தான் மஞ்சள் குளிச்சா, நாளைக்கு ஈரே உன்னை வச்சுக்கிறேன்.